ஹலோ ஃபியூச்சர் நர்சிங் ஆஃபீஸர்ஸ், மீட் மிஸ்டர் சிம்பா. இன்றைக்கி சிம்பாவோட ஹெல்ப்போட உங்களுக்கு என்னென்ன வேரியஸ் சைட்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் எந்த ஆங்கிளில் போடணும் அண்ட் அதனுடைய பர்பஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன். இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன்றது ஸ்கின்னோட டாப் லேயரான டெர்மிஸில் நம்ம மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுறது தான். இந்த இன்ஜெக்ஷனோட ஆங்கிள் 5 to 15 டிகிரி. இந்த இன்ஜெக்ஷன் மெயினாக டியூபர்குலின் டெஸ்ட், அலர்ஜி டெஸ்ட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் டோஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றது எப்படி தெரியும்னா, மெடிசன் நீங்கள் கரெக்டாக டெர்மிஸ் லேயரில் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மால் பபிள் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன். சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் அப்பர் ஆர்மில், தைஸில், அப்டமனில் இது மாதிரியான சைட்ஸில் போடுற இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் போடுவோம். இந்த இன்ஜெக்ஷனில் இருக்க மெடிசின்ஸ் டைரெக்டாக ஃபேட்டி டிஷ்யூவில் இன்ஜெக்ட் ஆகுது. அது மூலயமா அது ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் அப்சர்வ் ஆகுது. இந்த சைட்டை வேக்சின்ஸ் அண்ட் ஹெப்பாரின், இன்சுலின் போன்ற ட்ரக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்சுலின் போன்ற இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது டிஃப்ரெண்ட் சைட்டை ப்ரிஃபர் பண்ணுறது டிஷ்யூ டேமேஜை குறைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன். இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன்றது டெல்டாய்ட், க்ளூட்டியல் மசில்ஸில் நம்ம டைரெக்டாக 90 டிகிரி ஆங்கிளில் மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுறது தான். மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிசனை வித்ட்ரா பண்ணி பார்த்து பிளட் வருதான்றதையும் பிளட் வெசலில் நம்ம ஹிட் பண்ணலன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணணும். இந்த சைட் மூலயமா நம்ம மெடிசனை டீப்பாக மசிலில் ரேபிட் அப்சார்ப்ஷனுக்காக இன்ஜெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன். இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் மீடியன் கியூபிட்டல், பெசிலிக், செஃபாலிக் வெயின்ஸ்லலாம் இன்ஜெக்ட் பண்ணுற இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனோட ஆங்கிள் 10 to 30 டிகிரி. டைரெக்டாக வெயின்ஸில் இந்த மெடிசன்ஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதனால் உடனடியாக ஃபாஸ்டர் ஆக்ஷன் இருக்கும். எமர்ஜென்சி மெடிசன், ஐவி ஃப்ளூயிட்ஸ் இது மாதிரியான ட்ரக்ஸை நம்ம ஐவியில் கொடுக்குறோம். இந்த ட்ரக்கு கொடுக்கும்போது முக்கியமாக ஃப்ளெபைட்டிஸ் ஆகாமலும் கரெக்டான வெயின் செலெக்ஷனும் கத்தீட்டர் பிளேஸ்மெண்ட்டும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். எந்த மெடிக்கேஷன் அட்மினிஸ்டர் பண்ணும்போதும் மெடிக்கேஷன் ஆர்டரை டபுள் செக் பண்ணணும். ஏசெப்டிக் ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபாலோ மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.